அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிக வலுவாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வாரம் முழுவதும் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு கர்மத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. இந்த தருணத்துல சந்திரன் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9இல் உச்சம் பெறுகிறார், 10இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சந்திரனும் மிக சிறந்த மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இப்படி பல்வேறு வகையான அதிரடியான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைப்பதால் ஜூலை 1ஆம் தேதி முதல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் தான் வீற்றிருக்கிறார். இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மிகவும் வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் எழக்கூடிய பல்வேறு வகையான மன கஷ்டம், கவலை, சங்கடம் போன்றவை நீங்கி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வகையில், குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக குடும்ப உறவுகள் பலப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட மிகவும் சிறப்பான இனிமையான மகிழ்ச்சியான பற்பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. நினைத்ததை விட தெளிவாக குடும்ப ரீதியான பணிகளை அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போன்று தொழில்துறை, வியாபாரத்துறையில் பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதி வலுவாக வீற்றிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. எனவே உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. இந்த தருணத்தில் நிறுவன மாறுதல், இடமாறுதல், மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு என பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வலுவாக உண்டு. அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல மிக சிறப்பான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. எனவே உங்களுடைய புதிய முயற்சிகளை ஈடுபடலாங்க. முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இரட்டிப்பு லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு. ஏனென்றால் ராகு அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு 6இல் இருப்பது அனைத்திலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார். சனியும் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம், உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் ஏற்படலாம். இது போன்ற விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நேரம் காலம் பார்க்காமல் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடினமாக உழைத்தால் மட்டும்தான் அதிக லாபத்தை ஈட்டுவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக சனி, கேது போன்ற கிரகநிலைகள் மிக தெளிவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவதோடு கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கு முன் சுமாட்டாக ஒரு பணியை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட முயற்சி செய்தால் பல்வேறு வகையான தடைகள் தவிடுபடியாகி முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அவர் இந்த தருணம் முழுவதுமே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தான் வீற்றிருக்க போகிறார். எனவே பல வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைந்து பெறக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நிச்சயமாக மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு அரிய வாய்ப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே புதிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். அந்த வாய்ப்புகளை கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் நினைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உங்களுடைய பணிகள் அனைத்திலுமே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக
வலுவாக பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அரசியல்ல அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழலாம். அவை அனைத்துமே உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது. மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு மிக வலுவாக சிறப்பான முறையில் செய்தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக கர்மத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான சந்தேகங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் மட்டுமல்ல கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த வேளையில் கடகராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் உச்சம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கால்நடை அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி மிக வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பெரும்பாலும் இந்த தருணத்துல பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அஷ்டம பாதிப்புகள் விலகி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட மங்களகரமான பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 9இல் இந்த தருணத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே பல்வேறு வகையில அலைச்சல் சிரமம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குறையும். சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சாதகமாக வலம் வர போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த ஜூன் மாத இறுதியிலிருந்து நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை உண்டு. அதிலும் குறிப்பாக 5ஆம் தேதி பிதுர்காரகன் மாதுர்காரகன் இணைவதால் அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்துல நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் பல வகையில விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சி பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.